அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சின்ன குழந்தையை பத்திய ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். குழந்தைகளுக்கு பொதுவா ஸ்கின் டிசீஸ் வராம ப்ரிவென்ட் பண்றது எப்படின்னு தான் பாக்குறோம். நிறைய பேரண்ட்ஸ் வரும்போதும் பையனுக்கு அடிக்கடி அரிப்பு வருது, என்ன பண்ணலாம், எண்ணெய் ஏதாவது போட்டு தேய்க்கலாமா, என்ன செய்யலாம் மேடம் தான் கேக்குறாங்க. முதல்ல குழந்தைங்க நல்லா விளையாடுவாங்க. எப்போ விளையாட போகும்போது வெளியே போயிட்டு வந்த உடனே அவங்க நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணி நல்லா குளிக்க வச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்ரெஸ்ஸை மாத்தி நல்லா பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணும். பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணனா நகத்தின் விரல் இடுக்கெல்லாம் போயிட்டு அந்த வேர்ம்ஸ் போய் இருக்கும்போது வாய் வழியா குழந்தைகள் குடல் உள்ள போய் குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி அரிப்பு அடிக்கடி வருது. அடுத்து குழந்தைங்களுக்கு வேர்ம்ஸ், அதாவது பூச்சிக்கடி. பூச்சிக்கடிக்கு நம்ம 6 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மருந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் டாக்டர் பார்த்து. சித்தாவிலையும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. நம்ம தகுந்த மருத்துவரை அணுகி நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு மந்தம் இருக்கும் போதும் இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் ஈஸியா வந்துடும். அப்ப என்ன செய்யணும், வாரத்துல 3 நாளைக்கு நமக்கு ஓமத்தை அவிச்ச தண்ணி கொடுத்துட்டு வந்தாலே இந்த மந்தம் குழந்தைகளுக்கு வராது. முக்கியமாக நம்ம சித்த மருத்துவம் சொன்ன உரை மாத்திரை நோய் எதிர்ப்பு சக்தி தான் இல்ல ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஆனா எந்த நோய் வராமல் பாதுகாக்கும் நமக்கு உரை மாத்திரை ரொம்ப மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது. அது சின்ன மாத்திரை வழியில வருது, பொடி பண்ணி தேன்ல கிழக்கே கொடுத்துடலாம். அடுத்து வாரத்துல 3 நாளைக்கு அருகம்புல், மிளகு, சின்ன மஞ்சள் பொடி போட்டு வாரத்துல 3 நாள் குழந்தைங்க கொடுக்கலாம். அடிக்கடி குழந்தைகள் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அரிப்பு வர குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம்னா, நம்ம கோகோனட் ஆயில் தேங்காய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம வீட்டை சுத்தியுள்ள மூலிகை தான், புரியுதுங்களா, ஒரு வெத்தலை, நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, கருந்துளசி, நம்மளுடைய குப்பைமேனி, கீழா நெல்லி அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு திருப்பி கொண்டு போய் நம்ம சூரிய படம்பா 2 நாள் வச்சுட்டு அதை எடுத்து வடிகட்டி வச்சுட்டு வாரத்துல 1 நாள் நல்லா குளிக்க வச்சுட்டு வந்தாலும் இந்த நோயில இருந்தா ஈஸியா விடுபட முடியும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மலக்கட்டு பாத்தீங்கன்னா அதிமதுரம், வேப்பந்துளிர், நாட்டு சக்கரை கலந்து வச்சுட்டு அதை நைட்டு ஒரு ஸ்பூன் காலை கொடுக்கும்போது இந்த மலக்கட்டை நம்ம ஈஸியா ரெக்டிஃபை பண்ண முடியும். இந்த நோயில இருந்து நம்ம, அதாவது ஸ்கின் டிசீஸ்ங்கிற ப்ராப்ளத்துல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். நன்றி.